பயப்படாதீங்க. நீங்க அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுத்தீங்கன்னா உங்க மேல சாபம் வராது, உங்க மேல ஆசீர்வாதம் வந்து பலிக்கும். ஆமே, ஆசீர்வாதங்களை வந்து என்ன செய்ய ஆரம்பிக்கும்? பலிக்க ஆரம்பிக்கும். உண்மையாய் செவி கொடுக்கும் பொழுது. ஆமே, உண்மையாய் இருந்தால் ஆசீர்வாதங்கள் விரட்டி கொண்டு வருமாம். ஒரு மொழிபெயர்ப்புல அப்படியே வந்திருக்குது. ஆசீர்வாதங்கள் என்ன செய்யுமா? உங்களை விரட்டிட்டு வருமா. ஆனா கிறிஸ்துவ மக்கள் பாருங்க, ஆசீர்வாதத்தை விரட்டிக்கிட்டு இவங்க ஓடுறாங்க. அங்க போனா ஆசீர்வாதம் வந்துருமா, இங்க போனா ஆசீர்வாதம் வந்துருமா, அந்த தீர்க்கதரிசியை பார்த்துட்டு வந்துட்டா ஆசீர்வாதம் வந்துருமா, அந்த ஐயா தாடி வளர்த்த ஐயாட்ட போய் தலையை கொடுத்து ஜெபம் வந்தா ஆசீர்வாதம் வந்துருமா. இது வரைக்கும் ஆசீர்வாதம் வராம போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இப்படி பல இடத்துக்கு ஓடுறது, அங்க ஓடுறது, இங்க தலையை கொடுக்கறது. கர்த்தர் சொல்றாரு, ஓடுறதை நிறுத்திட்டு என் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்க தீர்மானம் எடு, என் வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுக்க தீர்மானம் எடு. ஆசீர்வாதத்தை தேடி நீ ஓட வேண்டிய அவசியம் இல்லை, ஆசீர்வாதம் உன்னைய தேடி வரும். உன் வீட்டு வாசலை வந்து தட்டும். ஆசீர்வாதம் உன் வீட்டு வாசலை வந்து, நான் கேட்குறேன், ஆசீர்வாதம் உங்கள் வீட்டு வாசலை வந்து தட்டுறதை நீங்கள் விரும்புகிறீங்களா, அல்லது ஆசீர்வாதத்தை விரட்டிட்டு நீங்கள் ஓடுறது விரும்புகிறீங்களா? ஆசீர்வாதம் உங்கள் வீட்டு வாசலை வந்து தட்டணுங்க. அநேகர் வந்து உங்கள்கிட்ட கொடுக்கணும், இந்தாங்க பிடிச்சிங்க சிஸ்டர், பிடிச்சிங்க பிரதர்ன்னு சொல்லி. எல்லாம் இருக்கிறீங்களா? உண்மையாய் செவி கொடுத்தீங்கன்னா ஆசீர்வாதம் உங்களை என்ன செய்யும்? விரட்டிட்டு